அந்த ஈட்டி கொண்டு போனவர் ஒரு யானையை எய்ம் பண்றாரு. யானையை எய்ம் பண்றாரு, மிஸ் ஆயிடுச்சு. அந்த யானையை வேட்டையாட போய் தோத்தவன் தான் என்னுடைய பார்வைக்கு அச்சீவர்ன்றீங்க இல்லையா? அந்த கருத்தே தவறு. யானையை எவன் பாதுகாக்கிறானோ, யானையை எவன் வளர்க்குறானோ அவன் தான் உண்மையான அச்சீவர். இப்போது ரீசண்டாக கூட ஒரு கோயிலில் ஒரு பாகனை வளர்த்த யானையே அடித்து கொன்னுடுச்சு. ஒரு யானையுடைய பாகனுக்கு சாவே எப்படி இருக்கும்னா, அவங்க வளர்க்கக்கூடிய யானையால் தான் அவங்களோட சாவு இருக்கும். அவங்க வளர்க்கக்கூடிய யானை தான் அவங்கள தும்பிக்கையால் தூக்கி போட்டு அடித்து காலால் மிதித்து கொல்லும். அப்படி தான் சமீபத்தில் திருச்செந்தூரில் உள்ள கோயில் யானையும் அதை தான் பண்ணியிருக்கு. என்றைக்காக இருந்தாலும் நம்ம வளர்க்கக்கூடிய யானை எப்போ வேணும்னாலும் நமக்கு எதிராக திரும்பிடும், நம்மளை அடித்து கொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த யானையோட காலடியிலேயே நம்ம மிதிப்பட்டு சாவோம், அடிபட்டு சாவோன்னு தெரிஞ்சும் அதுக்கு சாப்பாடு போட்டு அதை குளிப்பாட்டி வளர்க்குறான் பார்த்தீங்க இல்லையா? அவன்தான் உண்மையான அச்சீவர். தவிர்த்து நீங்கள் சொல்கிற வேடன் யானையை வேட்டையாட போகிறான் இல்லையா, அவன் உண்மையான அச்சீவரே கிடையாது. அந்த யானையை எய்ம் பண்ணி தவற விட்டார்ல, அவர் தான் அச்சீவர்.